மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதியானது இயேசுவின் பெயரால் பேய் ஓட்டியவர். அந்த பகுதியில் இயேசுவின் பெயரால் ஒரு பேய் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. சீடர்கள் அவரை பார்த்து அவங்களை தடுக்க பார்க்குறாங்க. இதை இயேசுட்டு வந்து சொல்கிறாங்க, நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். இயேசு சொன்னார், தடுக்க வேண்டாம், என் பெயரால் பேய் ஓட்டுகிறவர். ஏன்னா சீடர்களுடைய மனநிலை, இவர் நம்மை சாராதவர். ஆனால் இயேசுடைய மனநிலை அப்படி இல்லை. நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறாருங்கிறது தான் இயேசுடைய மனநிலை. இன்றைக்கி நம்முடைய மனநிலை என்ன? இங்கே சீடர்களுடைய மனநிலையை பார்க்கிற பொழுது, சீடர்கள் தங்களுக்கான உரிமையை விட்டுத்தர அவர்களுக்கு மனம் இல்லை. ஏன்னா பேய் ஓட்டிய நபர் இயேசுடைய சீடராக இருக்கலை. அவர் இயேசுவோட இல்லை என்பதால், அவருக்கு இயேசு தனிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கவில்லை என்பதாலும், இவர் பேய்களை ஓட்டுறனால சீடர்களுடைய மதிப்பு குறைஞ்சிரும் என்பதனாலையும் இந்த சீடர்கள் திருத்துவதர்கள் தங்களுடைய அதிகாரத்தையும் உரிமையையும் விட்டுத்தர மனமில்லாமல் அவரை தடுக்க பார்க்கிறார்கள். ஆனால் இயேசுடைய மனநிலை என்பது வேறாக இருந்தது. ஏன்னா இயேசுடைய மனநிலை எப்பொழுதும் பகிரக்கூடிய மனநிலையாக, பரந்த மனநிலையாக இருந்தது. 3 காரணங்கள் சொல்லலாம். நன்மை செய்கிற அத்தனை பேரும் தீமையை களைகிறவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த பேய் ஓட்டுனவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசுடைய பெயரால் பேய்கள் ஓட்டிருக்கிறார். இந்த தீமைகளுக்கெல்லாம் எதிராக இருக்கிறவர் நன்மை சார்பாக நம் சார்பாகவே இருக்கிறார் என்பது இயேசுடைய மனநிலை. இன்று சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட புரிதல் இன்று நமக்கான புரிதலாக உருமாறட்டும். சீடர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு விஷயத்தை. என்ன? அனைவருக்குமே நன்மை செய்யக்கூடிய அதிகாரம் உண்டு. புரிஞ்சுக்கணும், அனைவருக்குமே நன்மை செய்யும் அதிகாரம் உண்டு. நாம் எல்லாருக்குமே நன்மை செய்கிற அதிகாரம் உண்டு. ஆனால் நம்முடைய யோசிச்சு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக தீமையை விளைவிக்கிறோமே ஒழிய நன்மையை ஏற்படுத்துகிறவர்களாக நம்ம இல்லை, இல்லையா? ஆனால் இந்த அதிகாரம் என்பது இயேசுவிடமிருந்து கொடுக்கப்பட்ட அதிகாரம். எல்லோருமே நன்மை செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். தீமையை எதிர்க்கும் அனைவரும் நன்மையை சேர்ந்தவர்கள், நம்மை சார்ந்தவர்கள். நாம் எங்கு இருக்கிறோம் என்பதில் தடை இல்லை, இல்லையா? அது மதமாக இருக்கலாம், இனமாக இருக்கலாம், நாடாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், ஊராக இருக்கலாம், கிராமமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். எதை சார்ந்தாலும் பரவாயில்ல, நன்மை செய்கிறாங்களா, அதுக்கு எந்த விதத்திலும் தடை இல்லை என்பதை புரிந்து கொள்வோம். நன்மை செய்வதற்கு தடை இல்லை, அதுக்கு நாம் தடையாகவோ இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் நன்மை செய்யும் ஆற்றலும் அதிகாரமும் கடவுளிடமிருந்து தான் வருகிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். யார் நன்மை செஞ்சாலும் அதுக்கு ஆதரிப்போம், வழி கொடுப்போம், நாமும் துணை நிற்போம். உண்மையும் நன்மையும் கடவுளுடைய பிறப்பிடம். நம்புறீங்களா? அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது. கடவுள் நமக்கு கொடுத்த அந்த நன்மை செய்வதற்கான ஆற்றலும் அதிகாரமும். எல்லோருமே கடவுளுடைய படைப்புகள். அவருடைய அன்பும் ஆற்றலும் ஆசீரும் எல்லோருக்குமானது. ஆகவே நம்மிடமிருந்து பிறப்பெடுக்கிற அத்தனை நன்மைகளும் எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்பது இயேசுடைய விருப்பம். சீடர்கள் தங்களுடைய உரிமையை விட்டுத்தர மனமில்லாத இருந்தது போல இன்னைக்கு நன்மை செய்ய நாமும் தடையாக இருக்க வேண்டாம். இயேசு நன்மை செய்ய எல்லோருக்கும் ஒரு வழி கொடுத்திருக்கிறாரு, ஒரு உரிமையை கொடுத்துருக்காரு. சொன்னால் இன்றைக்கி நாமளும் நன்மை செய்யவும் நன்மை செய்கிறவர்களோடு இணைந்து செயல்படவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கான இறை ஆசி என்றும் நம்மோடு தங்க தொடர்ந்து இறைவனிடத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். நன்மைகளுடைய கருவிகளாக, ஊற்றுகளாக நாமும் எல்லோருக்குமானவர்களாக செயல்படுவோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.